தமிழ் தன்னுரிமை இயக்கம் நடத்தி கொண்டு இருக்கும் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இது ஒரு ஆரம்பம், முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். தமிழ்நாட்டில் பல வளங்கள் சுரண்டப்பட்டு காணாமல் போய் கொண்டிருக்கின்றது. இங்கு நீர், கடல், நிலம், இதை குறித்து இங்கு வளங்களை காக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை காட்டிலும் மனித வளம் அழிந்து கொண்டிருப்பதையும் நாம் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றோம். இந்த இடத்திலே, இந்த மேடையிலே அரசாங்கத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியாக தான் இதை ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஐயா பாவலர் ராமச்சந்திரன் அவர்கள். இது ஒரு ஆரம்பம். இது அடுத்த கட்டம் முன்னேறி வரும், கோட்டையை நெருக்கும், தமிழ் வளங்களை காக்கும், தமிழ் குடிகளை அமர வைக்கும் என்பதை இந்த தொடக்க விழாவிலே நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடலை சுரண்டு விட்டார்கள், நிலத்தை சுரண்டு விட்டார்கள், நீர்நிலைகளை மண் போட்டு மூடி பல கட்டடங்களை கட்டுகிறார்கள். இவை அனைத்தும் நம் வருங்கால சந்ததிகள் அழிந்து போவதற்கான திட்டங்கள் தான் இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை காட்டிலும் மனித வளத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றது இந்த தமிழக அரசு. மனித வளம் இந்த மண்ணடி ஏரியாவை, இந்த ஜார்ஜ் டவுனை நீங்கள் சுற்றி பார்ப்பீர்கள் என்றால் பல கூலி தொழிலாளர்கள் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பகுதி, பல கோடிகள் வர்த்தகம் நடந்த பகுதியிலே மூட்டை தூக்கும் தொழிலாளர்களும் வண்டி மீதிக்கும் தொழிலாளர்களும் அநேகர் வாழ்ந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த நாளிலே காணும். அவர்களெல்லாம் இல்லை. எங்கு சென்றார்கள்? இந்த மண்ணில் இருந்து எங்கு அப்புறப்படுத்தி போனார்கள்? எங்கும் செல்லவில்லை. மடிந்து விட்டார்கள், செத்து விட்டார்கள். காரணம் இந்த மதுபானம். அரசு மதுபானம் என்கிற ஒரு கொள்கை, அரசு கொள்கை முடிவா? ஏன் சாராயத்தை ஊத்தி கொடுக்கிறவ அரசு கொள்கை முடிவு சொல்ற கேவலமான ஒரு அரசுனா அது தமிழ்நாடு அரசு தான். சாராயத்தை ஊத்தி கொடுக்கிறது ஒரு கொள்கை முடிவு சொல்ற ஒரு அரசு இந்த தரணியிலே, இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே நாங்கள் எங்கும் காணாத ஒரு அரசு என்றால் அது தமிழ்நாட்டு அரசு தான். என் மக்களை ஸ்லோ பாய்சன் வைத்து கொள்கின்ற அரசு இந்த தமிழ்நாடு அரசு. மதுபானம் என்கிற ஒரு மாயையில சிக்க மனித வளத்தை அழித்து விட்ட அரசு இந்த தமிழ்நாடு அரசு. வடநாட்டில் இருந்து வந்து இறக்குமதி ஆகிறார்கள் தொழிலாளர்கள் என்று எல்லா தமிழ் தேசிய அமைப்புகளும் கட்சிகளும் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் வருவதற்கு காரணம் இங்குள்ள மனித வளம் அழிக்கப்பட்டு விட்டது. அதற்கு முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசு. சாராயத்தை ஊத்தி கொடுக்கிற அரசு, சாராய கடை நடத்துற அரசு. இந்த அரசு தான் மனிதர்கள், தமிழர்களை, கூலி தொழிலாளர்களை, இங்கு உழைக்கும் மக்களை சாராயத்தினால் கொண்ட அரசு, ஒன்று குவித்துக் கொண்டிருக்கிற அரசு இந்த தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசுக்கு மான, வெக்க, சூடு சொல்ற எதுவும் இருந்தாலும் சரி, முதல்ல இந்த சாராய கடையை மூடு. தொழிலாளர் நல்ல சரக்காவது கொடு, அட்லீஸ்ட் நல்ல சரக்காவது கொடு. இந்த சரக்கு விக்கிறீங்களே அந்த ஸ்லோ பாய்சன் இல்லாம காசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சரக்காவது கொடு. அவங்க நல்ல சரக்கை குடிச்சாவது தெம்பா இருப்பாங்க. ஆனா நீ ஸ்லோ பாய்சனை கலக்குற, அதுல பாய்சனை கலக்குற. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல தமிழ்நாடு டாஸ்மார்க்ல வாங்கி குடிக்கிறவன் அவனோட பலன் குன்றி போயிடும். ஒரு 3 வருஷத்துல அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். 5 வருஷத்துல வச்சது போயிடுவான். இதுதான் இந்த மண்ணடி ஏரியால ஜார்ஜ் டவுன்ல கடந்த 10 வருஷமா நான் பார்த்த இந்த தொழிலாளர்கள் ஒருத்தரே காணோம். தூக்கி பொழைச்சிட்டு இருந்த ஒரு தொழிலாளர்கள் காணோம். அவர்களெல்லாம் தெருவோரமா இருந்தவங்க கூலி தொழிலாளர்கள் காணோம். எல்லா வடநாட்டுக்காரன் வந்திருக்காங்க. இங்க சாவடிச்சுட்டான். யாரு சாவடிச்சா? தமிழ்நாடு அரசு தான் சாவடிச்சிச்சு. எவன் பேச உனக்கு போட்டு சொல்ல முடியும்? இந்த சாராய கடையை ஊத்தி நீ தமிழர்கள் அழிச்சு கொண்டிருக்கிற இலங்கையில குண்டு போட்டு கொண்ட இங்க ஸ்லோ பாய்ஸ்ல கொடுத்து கொண்டு இருக்க இந்த தமிழ் தேசிய பேசுற எந்த தலைவரா இருக்கட்டும், அவனுக்கு சோர்ல இருந்துச்சுன்னா, சூடு இருந்துச்சுன்னா முதல்ல இந்த சாராய கடைய ஊத்தி மூடுறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு தூக்குறதுக்கு தைரியம் இருக்கிறவ முதல்ல முன்னாடி வா. அதை விட்டுட்டு சும்மா இப்ப வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காத. அதை இந்த ஆரம்பமா ஐயா பாவலர் ராமச்சந்திரன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தொடக்கமாக வைத்து தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.